ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11 டு 17 ஸ்விக்கியில் நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இல்லைங்க, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆர்டர் பார்த்து அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணோம் அப்படிங்கிற என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? கமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் ப்ரோ எனக்கும் ஸ்விக்கியில் இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பண்ணோம், அதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நடுவில் இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போன வாரம் நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போன வாரம் ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு நான் எவ்வளவு மணி நேரம்லாம் ஒர்க் பார்த்தேன், நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் ஆர்டர் போட்டால் இந்த அமௌண்ட் ரீச் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நம்மளால ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 99 மணி நேரம் லாகின்ல இருந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100 மணி நேரம் அது ரீச் ஆயிடுச்சு. ஸோ என்னடா இவ்வளவு லாகின் ஹவர்ஸ் இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ டோட்டலாக தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் வரைக்குமே நம்ம ஸ்விக்கியில லாகின் இருந்திருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல தான் நான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். இவ்வளவு நேரம் லாகின் இருந்தோம், இவ்வளவு நம்மளுக்கு டெய்லி இன்சென்டிவ் கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலா நம்ம ஒரு 100 மணி நேரம் லாகின் இருந்துட்டோம். சரிங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி இன்சென்டிவும் கிடைக்கும், வீக்லி இன்சென்டிவும் கிடைக்கும். அந்த வீக்லி இன்சென்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 140 ஆர்டர். ஸோ அதுக்கு மேலேயும் ஒரு டார்கெட் இருக்கு. பட் அதுக்கு நம்ம போக வேணாம். 140 ஆர்டர் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அந்த 140 ஆர்டரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10,500 ரூபா மினிமம் கேரண்டியா கொடுப்பாங்க. அதாவது வீக்லி மினிமம் கேரண்டி அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஸோ வீக்லி என்ஜினா என்ன, எங்களுக்கு எது கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோக்குள்ளுமே நான் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஜோனுக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மற்ற மாவட்டத்துக்கு இதெல்லாம் வீக்லி இன்சென்டிவ் நிறுத்திட்டாங்க. ஸோ டெய்லி இன்சென்டிவ் மட்டும் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இந்த மாதிரி வீக்லி இன்சென்டிவ் இங்கே மட்டும் தாங்க இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம ப்ராப்பரா ஒர்க் பார்த்திருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இன்சென்டிவ் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 7 நாளுமே ஒர்க் பார்த்துருக்கோங்க. ஒரே ஒரு அரை நாள் மட்டும், அதாவது டின்னர் பீக்ல மட்டும் நம்ம லீவ் போட்டுட்டோம். மற்ற எல்லா பீக்குமே நம்ம ஓடிட்டோம். அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் பார்க்குற மாதிரி இருந்தது. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 மணி நேரத்துலேயே நான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அந்த டின்னர் பீக்ல நம்ம லீவ் போட்டதுனால ஸோ நம்மளால ஓட்ட முடியல. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் ரொம்பவே போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 10,500 எடுக்கிறதுக்கு நான் மட்டும் பாடி எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ 140 ஆர்டர் எடுத்து பிளஸ் அந்த ஏர்னிங்ஸை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. அடுத்தது இன்னொரு நண்பர் கேட்டுட்டே இருந்தாரு, ப்ரோ நீங்க ஏர்னிங்ஸ்லாம் சொல்றீங்க ஓகே, ஆனா பெட்ரோல் செலவு, இந்த சாப்பாடு செலவு இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பைக் மெயின்டெனன்ஸ் பத்தி கூட அவர் பேச சொல்லியிருந்தாரு. சரிங்களா? ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வண்டியில தான் அதாவது அமௌண்ட் கம்மியாக பார்க்குற மாதிரி இருந்தால் நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவேன். அமௌண்ட் அதிகமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் பைக் தான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 140 ஆர்டர் ஓட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக முழுக்க நான் பெட்ரோல் பைக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மினிமம் ஒரு 300 வரைக்குமே பெட்ரோல் ஆனிச்சுங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 130 டு 140 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு என் வண்டிக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வரக்கூடிய பைக்கா நீங்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்ரோல் கொஞ்சம் கம்மியா செலவாகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு செலவு. ஸோ சாப்பாடு செலவுன்றப்ப நம்ம ஒரு நாளைக்கு எந்த கடையில் எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோமா, கம்மியாக சாப்பிட்றோமா, எந்த கடையில் சாப்பிட்றோம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு பிளான் பண்ணி இவ்வளோதான் செலவு பண்ணணும், இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட ஒரு 7 நாள் கட்டுப்பாடோட இருந்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டக்கூடிய அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக அப்படியே கையில் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 140 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ 140 ஆர்டர்ல எனக்கு திட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,500 ரூபா மைனஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? 1,800 ரேஞ்சுக்கு எனக்கு பெட்ரோல் செலவாயிருக்கும். மீதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பாடு செலவு இதெல்லாம் செலவாயிடுச்சு. சரிங்களா? ஸோ மீதி பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபா. ஸோ 8,000 ரூபா நம்மளுக்கு கிரெடிட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இயர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃப்ளோட்டிங் இயர்ஸ்லாம் கழிச்சது போக நம்மளுக்கு மீதி அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. சேலரி எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை ஃப்ளோட்டிங் கேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
செவ்வாய்க்கிழமை நைட்டு இல்லைனா புதன்கிழமை காலையில் நம்மளுக்கு வந்து ஸ்விக்கி சைட்லேருந்து சேலரி வந்து கிரெடிட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். இல்லைனா ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அது ஒன்றா சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்விக்கியில் லாகின் ஹவர்ஸை வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பீக் ஹவரில் கண்டிப்பாக வந்து மெயின் பீக்லாம் அட்டன் பண்ணுங்க. அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளவு லாங் ஆர்டர் போட்டாலும் சரி ஜோனுக்குள்ளார சீக்கிரமாக வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் உங்களுடைய மாவட்டத்தில் ஒரு சில மினிமம்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீலிங் ஸ்டுடியோ ஓட்டுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒரு 13,000 வரைக்கும்லாம் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் நான் வந்து ஸ்விக்கியில் வந்து ஏர்ன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அதே டைம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதில் பீக்கு மெயின் பீக்கு எல்லா பீக்குமே நான் வந்து அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பீக்கே வந்து 7 நாளுமே கண்டினியூவாக வந்து ஒர்க் பார்த்தேங்க. ஸோ அதனால தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லீவ்லாம் வந்து இருந்தது இல்லைங்களா. பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அதனாலையுமே நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து ரொம்பவே கம்மியாக வந்தது. இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு வந்து லாகின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 25 ஆர்டர் வேணும் சரிங்களா. ஸோ 25 ஆர்டர் வச்சுட்டு நான் எப்படா அது வந்து டார்கெட்டை முடிப்பேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரே அவ்வளோ மன உளைச்சல் மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்றுமே வந்து ஒபே பண்ணிக்கல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஆர்டருக்கு போடுவோம் அப்படின்ட்டு 7 மணிக்கெலாம் நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ காலையில் 7 மணிக்கு லாகின் பண்ணி கண்டினியூவாக நான் வந்து பீக் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பீக்கிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 5 ஆர்டர் 6 ஆர்டர் இந்த மாதிரி வந்தது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் பீக். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு டார்கெட்டை வந்து நெருக்க பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் பீக்கில் எனக்கு ஒரு 7 ஆர்டரோ 6 ஆர்டரோ தேவைப்படுச்சு. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்சாக போட்டு எனக்கு வந்து ஒரு 9 மணி 9:30 மணிக்கெலாம் எனக்கு வந்து டோட்டலாக 140 ஆர்டருமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் வந்து ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறீங்க வந்திருக்க மாட்டாங்க. பட் வீக்லி இன்சென்டிவ் ஓட்டுறீங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுமே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து காரணமாக இருந்தது. பட் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா ஒரு 2-3 மாசமா வந்து நம்ம வந்து இந்த 140 ஆர்டர் வந்து ஓட்டவே இல்லைங்க. பட் நான் 140 ஆர்டர் ஓட்டியிருந்தேன் அப்படின்னா நான் வாரம் வீக்லி எர்னிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ அப்போவே நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். பட் இந்த வாரம் இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதாகவே நான் கஷ்டப்பட்டு 140 ஆர்டர் வந்து ஓட்டிட்டேன். பட் அதுக்கான ஏர்னிங்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே ஸ்விக்கிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஒரே மாதிரியே ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் லாகின் ஹவர்ஸ் வந்து கொடுங்க. கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம், இந்த வாரமும் நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோம். பட் வந்து அதை எய்ம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக்லி ஏர்னிங்ஸ் வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்விக்கியில் ஓட்டணுன்றனால வந்து யூடியூப்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சுங்க சரிங்களா. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சேனல் தான். பட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.